ஹலோ மக்களே, ஏப்ரல் 23 சலங்கியலி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதுல அபூர்வாவும் கேபியும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு நீ சாகணும் அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு கேபி கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. திரும்ப நான் உனக்கு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வராரு. அபூர்வா கேபியை தள்ளி விட்டுட்டு அந்த மலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேபி அபூர்வாவை விடுறதா இல்ல, துரத்திட்டு அபூர்வா இன்னைக்கு நீ எங்க போனாலும் விட மாட்டேன், உன் சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டு எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள. இவங்க அபூர்வா முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சரச்சந்திராக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் லொகேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த கேபியை நம்ப முடியாது, இவன் எதுக்கு மலை உச்சியில போயிருக்கிறான், இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோன்னு, நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம், நம்ம மாமாக்கு எதுக்கும் லொகேஷனை ஷேர் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு அபூர்வா சரச்சந்திராக்கு லொகேஷனை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க உடனே அந்த லொகேஷன் பார்த்தோன்னே எந்த மெசேஜும் அனுப்பல, லொகேஷன் மட்டும் அனுப்பியிருக்கா. அப்போ அபூர்வாக்கு ஏதாவது பிரச்சனையா, அதனாலதான் இந்த லொகேஷன் அனுப்பியிருக்காளா, எதுக்கும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா அவங்க வீட்டுல இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு அந்த லொகேஷனுக்கு வந்துருவாரு. அந்த லொகேஷன் போட்டு அந்த லொகேஷனுக்கு வந்துருவாரு. இவரும் மலை உச்சியில முதல்ல வந்துருவாரு. எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருப்பாரு. அபூர்வா அபூர்வா அபூர்வா, என்னாச்சு அபூர்வா, உனக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பாரு. அந்த காட்டுக்குள்ள ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா கேபி அவங்களுக்கு துரத்திக்கிட்டே இருப்பாங்க, விடாம துரத்திக்கிட்டே இருப்பாங்க அபூர்வாவா. அபூர்வா ஒரு பக்கம் ஓட, பின்னாடியே ஓட, கடைசி பார்த்தா கேபி ஒரு இடத்துல விழுந்துருவாங்க கீழே. உடனே அபூர்வா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காங்க, கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவர் நான் விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேபி எந்திரிச்சு ஓடி அவங்கள கொலை பண்றதுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியா ஏய் கேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அபூர்வா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா அங்கிருந்து கத்துவாரு. இவங்க அதுக்கடுத்து ஒரு வழியா அபூர்வா புடிச்சிருவாங்க. சரச்சந்திரா கேபிக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டேய் நீ ஒழுங்கா அபூர்வா விட்டுரு, இல்ல நானே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன்டா, என் துப்பாக்கிக்கு நீ பலி ஆகிறாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. கேபியும் விடாம எனக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அபூர்வா மட்டும் செத்தாதான் உன் குடும்பம் நிம்மதியா இருக்கும், அப்பதான் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் நிம்மதியா இருக்கன்னு இந்த அபூர்வா சாகணும்னு சொல்லிட்டு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டே இருப்பாரு. உடனே அபூர்வா அந்த கேபியை தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்ட அடுத்த செகண்ட் பார்த்தா இவரு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுவாரு. அவர் நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுவாரு. அப்புறம் பார்த்தா அவர் அப்படியே கீழே மயங்கி கீழே விழுந்துருவாரு. அந்த இதுக்கு மலைக்குள்ள விழுந்துருவாரு. உடனே ஐயோ கேபி அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கத்திட்டு இருப்பாரு. உடனே அபூர்வா உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ என் கையாலே நானே கேபியை கொண்டுட்டேனே, இப்ப என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என் தங்கச்சி தலையை நானே எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாரு சரச்சந்திரா. உடனே அபூர்வா கிட்ட கேட்பாரு, ஆமா அவன் இதுக்கு உன்னைய கொல்ல வந்தான் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. கேபி எதுக்கு உன் கழுத்துல கத்தி வச்சாரு, நீ என்ன பண்ண, நீ எதுக்கு அவன் கொல்ல வந்தான் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் இப்போ ஒரு பெரிய அடுத்த நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இல்ல மாமா, என்னைய கொன்னுட்டு உங்களையும் கொன்னுட்டு அந்த வீட்டு ராஜாவா அந்த ஆஸ்தி மொத்தமா அவன் ஆடலணும், அவன் பேர்ல எழுதி வைக்கணும், அவன் தான் அந்த வீட்டுக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீ சாகணும், நீ தான் அந்த வீட்டுல எல்லாமே இருக்க, அதுக்காக உன்னைய முதல்ல சாகடிக்கிறேன், அதுக்கடுத்து அந்த சரச்சந்திராவை கொல்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே மிரட்டுறாமா. இப்போ நல்ல வேலை நீங்க அவரை கொன்னதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவன் மட்டும் உயிரோட இருந்தானா நம்ம 2 பேத்தையும் அவன் சாகடிச்சிருப்பாமாமா, நீங்க பண்ணது சரியான விஷயம்தான், நீங்க என்னைய ஏன் உயிரை எடுத்திருப்பானே மாமா, அது உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே சரச்சந்திரா சொல்லுவாரு, ஆல்ரெடி நான் என்னோட சோபாவே இழந்துட்டு நான் நடப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு சோபாக்கு அடுத்து உன்னையதான் ரொம்ப பிடிக்கும், இப்போ நான் உன்னையே இழந்துருவணுங்கிற பயத்துலதான் நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன், இப்போ நான் மீரா கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. இங்க ககன் வீட்டுல பார்த்தா பூமி எல்லாத்துக்கும் அவங்க தொல்லி குதிச்சுட்டு சந்தோஷத்துல ஆடிட்டு இருப்பாங்க. கேபி பெயில் கிடைச்சிருச்சு, அவர் வெளியே வந்துட்டாரு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு அடுத்து அங்க பூர்ணி, சிவா இருப்பாங்க, சாரதா இருப்பாங்க. சாரதா இவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க பூமிக்கு. பூமி நீ மட்டும் கரெக்டான நேரத்துல போய் அந்த மாதிரி கோர்ட்ல போய் பேசலன்னா இந்நேரத்துக்கு உன் மாமா வெளியே வந்திருக்கவே முடியாது, நீ தான் கரெக்டா அறிவாளித்தனமா அந்த இடத்துல பேசின அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் என்னவா, நீங்க மட்டும் இல்லையா, நீங்க மட்டும் உதவி பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லிட்டு இருப்பாங்க. சாரதா பார்த்தா அதுக்கு அடுத்து லட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஸ்வீட்டு. உடனே இந்தாங்க முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சாரதா அத்தைக்கு முதல்ல கொடுப்பாங்க. அடுத்து பூர்ணிக்கே ஸ்வீட் கொடுப்பாங்க, சிவாக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம இன்னும் கொண்டாடணும், நம்ம ஒரு சின்ன டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ டான்ஸ் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பூமி, தேவையில்லாம அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவா ஒரு பாட்டை தான் போட நீ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவரும் பாட்டு போடுவாரு. சாரதா, பூமி, பூரணி, சிவா எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ககன் கோவமா வீட்டு வாசல வந்துருவாரு.
ககனை பார்த்த அடுத்த செகண்ட் வந்து பூர்ணி வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து அடுத்த செகண்ட் வந்து சிவா ஐயோ ககன் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு எஸ்கேப் ஆயிடுவாரு. வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அதை பார்த்து சாரதாவும் ஐயோ ககன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எஸ் ஆயிடுவாங்க. எல்லாருமே 3 பேருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. பூமி மட்டும் ககன் வந்ததை பார்க்காம அவங்க பாட்ட டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. உடனே ககன் வந்து நிப்பாரு. நீங்க எப்ப மாமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டே பேசிட்டு இருப்பாங்க பூமி வந்து ககன் கிட்ட. நீங்க எப்போ வந்தீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லையே, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டான்ஸை நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருந்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல அந்த ஸ்வீட்டை லட்டு எடுத்து கொடுப்பாங்க. முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க, இன்னொரு லட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு லட்டு எடுத்து வாயில் வைப்பாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னா கேபி மாமா வெளியே வந்தாச்சு, பெயில எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவனை ககன் கேட்பாரு, ஏதோ ஒரு பாப்பாக்கு கேன்சர்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 லட்சம் வாங்கினல, அது என்னாச்சு அப்படின்னா, அதுவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை மேட்சப் பண்றதுக்காண்டி நாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் குடிச்சிட்டு வந்தோம் அந்த 2 லட்சத்தை. அந்த பாப்பாக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்து போய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பூமி. ஓ அப்படியா, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பூமி வந்து இந்த பக்கத்து ஹாஸ்பிட்டல் தான், இங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த ககன் வந்து பூமி கிட்ட வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா எங்க இருக்கா, சரி கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நம்பர் இல்லையே, இப்போ அங்க சர்ஜரியில எல்லாம் இருப்பாங்க டாக்டர் எல்லாம், இப்ப எப்படி கால் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பூமி. நான் ஒன்னும் இப்ப டாக்டருக்கு கால் பண்ண சொல்லலையே, அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க சும்மா தானே இருப்பாங்க, இப்ப வெளியே தானே இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்பரா சரி அவங்க நம்பர் எனக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது மாமா அப்படின்னு சொல்றாங்க பூமி. அடுத்து ஒரு போய் சொல்றாங்க, சரி உனக்கு தானே சுவிட்ச் ஆஃப்னு வருது, நீ என்கிட்ட இப்ப நம்பர் கொடு, நான் பாக்குறேன், நான் கால் பண்ணி பாக்குறேன், எப்போ எடுக்கிறாங்களோ அப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். சரி நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு ஆன் பண்ணிட்டாரு, போன் டயல் பேட் ஆன் பண்ணிட்டாரு, சொல்லுங்கிறாங்க. உடனே பூமி 98 அப்படின்னு சொல்றாங்க. 98 திரும்பியும் 98 ஒரு 5 தடவை 98 சொல்றாங்க. பூமி நீ சொன்ன நம்பரு எவ்வளவு ஃபேன்சியான நம்பர் உனக்கு தெரியுமா, இதை யார் வாங்க முடியும்னு உனக்கு தெரியுமா, கோடி கணக்குல இருக்கிறவங்கள ஒருத்தங்களாலதான் இந்த மாதிரி நம்பர்லாம் வாங்க முடியும், இது எவ்வளவு ஃபேன்சி நம்பர்னு தெரியுமா, அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கே காசு இல்லைன்னு சொல்றேன், அவங்க கிட்ட இவ்வளவு ஃபேன்சியான நம்பர் இருக்குன்னு சொல்றியா, நீ என்கிட்ட போய் சொல்றியா பூமி, எதுக்கு அந்த காசை வாங்கின, எதுக்கு யார் கேட்டு வாங்கின, அப்படி என்ன பண்ண நீ அந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாரதா வந்து அவங்கள பூமியை காப்பாத்துறாங்க. ககன் விடுடா அது நான் தான் கேட்டேன், அது எனக்காக தான் பூமி வாங்கினா அப்படின்னு சொல்றாங்க. அவனே ககன் சொல்றாரு, நீங்க சும்மா அந்த பூமிக்கு அது எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதே வேலையை வச்சுக்காதீங்கம்மா, இவ போய் சொல்லிட்டு இப்ப உங்களே அதுக்குள்ள கூட்டுக்கால வேலையா சேர்க்கிறாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதா சொல்றாங்க, அது வந்து நான் இப்போ உங்க அப்பாவை வெளியே எடுக்கணும், பெயிலுக்கு தான் அந்த காசுன்னு சொன்னா நீ தருவியா, நீ தரமாட்ட, எனக்கு காசை ரெடி பண்றதுக்கு வேற வழி தெரியல, அதுக்காக தான் நாங்க அந்த மாதிரி வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி தப்பு ஃபுல்லா ஏன் மேலதான், பூமி மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், அவருக்கு காலம் ஃபுல்லா ஜெயிலே இருக்கட்டும், ஒண்ணு விட வேண்டியதானே, எதுக்கு நீங்க ஏன் காசு எடுத்து அவருக்கு கொடுத்தீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ககன் வந்து பூமியை திட்டுறாரு, சாரதாவை திட்டுறாங்க. அதுக்கடுத்து என்னமோ பண்ணுங்க, எனக்கு பிடிக்காத ஒண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்னும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா மாடியில போயிடுறாரு. இங்க பார்த்தா அபூர்வாவும் சரச்சந்திராவும் வந்து அந்த மலைக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கேபின்னு சொல்ற சரச்சந்திராக்கு வந்து அழுதுட்டே இருக்கிறாரு. ஐயோ என் தங்கச்சி தாலிய நானே என் கையால அறுத்துட்டேனே, இப்ப நான் என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு இடமா தேடுறாங்க, ஒவ்வொரு இடமா போய் அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள. ஆனா கேபி வந்து எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கடுத்து இவங்க அபூர்வா வந்து அடுத்த நாடகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. மாமா நானே என் தாலிய மீராக்கு கட்ட வச்சு அதை நானே என் கையால எடுத்துட்டேனே மாமா, பேசாம நானே செத்துருக்கலாம் மாமா, இப்போ நீங்களாவது நிம்மதியா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வா நீ செத்துட்டா நான் மட்டும் நிம்மதியா இருப்பேனா, நீ செத்துட்டா நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கேபி ஏன் இந்த மாதிரி பண்ணணும், அவன் ஒழுங்கா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரச்சந்திர வர புலம்பிட்டு இருக்காரு. இப்ப நான் என் தங்கச்சி கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. சரச்சந்திரா வந்து மீரா தாலியை நானே எடுத்துட்டேனே, இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு வழியா அவர் வந்து ஒரு பாறை மேல ஃபுல்லா ரத்தமா இருக்கு, அப்படியே அவர் வந்து குப்பரை பேக் சைடு தான் கிடக்குறாரு, அவரோட மூஞ்சி எல்லாமே செதஞ்சு போய் இருக்கிறது. உடனே ஃபர்ஸ்ட் வந்து தூரத்துல வந்து இவங்க பாக்குறாங்க, அபூர்வா அங்கதான் இருக்கிறாங்க மாமா, பாருங்க கேபி அங்க இருக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, வா போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. முதல்ல சரச்சந்திரா போறாரு, அவருக்கே போக பயமா இருக்கு,
அப்படி கேபி மூஞ்சி வந்து செதஞ்சு போயிருக்கு, ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதை பார்த்தோன்னே பயந்துடுறாரு. உனக்கு இனி போகாத அபூர்வா, வேண்டாம் வேண்டாம். அவன் உடனே அதுக்கடுத்து அபூர்வா இவங்க சரச்சந்திரன் முன்னாடி நடிக்கிறது கண்டி மேபி அவருக்கு உயிர் இருக்கலாம், வாங்க மாமா நம்ம போய் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, என்கிட்ட வச்சுக்கிட்டல்ல, உனக்கு நல்லா வேணும், நீ செத்து போடா, இனிமேல் இந்த அபூர்வா அழிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சு இவங்க மனசுல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அபூர்வா சரச்சந்திர முன்னாடி நடிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஐயோ மாமா இதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் செத்து போயிட்டான் அபூர்வா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், விடு நம்ம பாத்துக்கலாம், ஆனா நான் இதை நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சரச்சந்திர சொல்றாரு. வேண்டாம் மாமா, நீங்க ஏன் உயிரை காப்பாத்த போய் தானே, எனக்காக தானே போய் இது அந்த கேபியை கொன்னீங்க, உங்களுக்காக நான் போறேன் ஜெயிலுக்கு, நீங்க வீட்டுல இருங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க எப்பவும் கெத்தா கம்பீரமா இருக்கணும், அதுதான் மாமா என்னோட ஆசை, கொலைப்பள்ளியை நான் ஏத்துக்கிறேன், என்னை காப்பாற்ற போய் தானே நீங்க அந்த கேபியை ஷூட் பண்ணீங்க கண்ணால, அதனால கொலைப்பள்ளியை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா அடுத்து ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. உடனே இல்ல எஸ்பிக்கு கால் பண்ணி முதல்ல விஷயத்த சொல்லலாம், நானே சரண்டர் ஆயிடுறேன் அப்படிங்கிறாரு. வேண்டாம் மாமா வேண்டாங்கிறாங்க. சரி எஸ்பி கிட்ட கால் பண்ணி என்ன செய்யலாம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு கால் பண்றாங்க. அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க லொகேஷனுக்கு அனுப்புறாங்க. அதுக்கடுத்து வந்தோடனே கேபி வந்து இப்படி சடலமா இல்லை, அவர் வந்து உயிர் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா இப்படி மோசமான நிலைமையில இருக்கிறாரு, என்னாச்சு கேபி, என்னாச்சு இவருக்கு, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாட்ட கேட்குறாங்க. சரச்சந்திரா கிட்ட கேட்குறாங்க. உடனே அபூர்வா சொல்றாங்க, நான் சொல்றேன், இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கேபி கால் பண்ணாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி என்ன பிரச்சனையா இருக்கும், ஏதாவது உதவியா இருக்குமான்னு சொல்லிட்டு கேபியை இங்க பார்க்க வந்தேன். கடைசியில பார்த்தா அவர் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அவர் வந்து ககனுக்கும் செரிக்கும் பேர்ல எழுதி வைக்கிறதுக்காண்டி என்னைய கொல்றதுக்காக இங்க கத்தி எடுத்துட்டு என்னை துரத்திட்டு வந்தாரு. ஆனா நான் இந்த இடத்த பார்த்தோன்னே பயந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறமே இந்த லொகேஷனை வந்து என் மாமாக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் எதர்ச்சியா வரப்போக என்னை என் உயிரை காப்பாற்ற போக கேபிய வந்து கண்ணால மாமா ஷூட் பண்ணிட்டாங்க, இதுக்கடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே சரச்சந்திரா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை கைது பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, என் தங்கச்சி தாலியை நானே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐ சூர்யா மத்த நேரம்லாம் நீதி நேர்மை அப்படின்னு பேசுவார்ல, இவர் வந்து அவரோட பர்சனல் பகையை வந்து இதுல வச்சு தீர்த்திக்கிறாரு. என் அண்ணனை கொன்னவர் தானே இவரு, என் அண்ணனை மட்டுமா கொண்டிருக்காரு, உங்க சோபா சந்திராவை கொன்னவரு இவர் தான், சட்டத்து முன்னாடியில இருந்து இவர் தப்பிச்சுட்டாரு, ஆனா உங்க கையில இருந்து இவர் தப்பிக்கல, இவர் செத்ததாவே இருக்கட்டும், இதை நீங்க எதுக்கு சரண்டர் ஆகுறீங்க, நீங்க எல்லாம் சரண்டர் ஆக வேண்டாம், இவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்லை, இவனே ஒரு மோசமானவன் கேடுகட்டவன், இவன் இறந்ததுக்கு எதுக்கு நீங்க உங்க வாழ்க்கைய ஜெயில கழிக்கணும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அபூர்வா மேடம் எவ்வளவு நல்ல மேடம், அவங்க வாழ்க்கையும் நீங்க எதுக்கு சேர்த்து கிடைக்கிறீங்க, வேண்டாம், இந்த கேஸை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க வரவும் இல்லை அபூர்வா மேடம், உங்களுக்கு கேபி கால் பண்ணவும் இல்லை, நீங்க இந்த மலைக்கு வரவும் இல்லை, அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சரச்சந்திரா நீங்களும் இந்த மலைக்கு வரவே இல்லை, இதுதான் நடந்தது ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க இந்த எஸ்ஐ சூர்யா வந்து அபூர்வா கிட்ட சரச்சந்திரா கிட்டையும். உடனே அதுக்கடுத்து இவர் எப்படி இறந்தாருன்னு கேட்டா என்ன சொல்றது, அவர் நெஞ்சிலதான் குண்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா அடுத்து கேட்குறாங்க. இவ்வளோ யோசிச்சேனா அதை யோசிக்க மாட்டேனா, போஸ்ட்மார்ட்டம்ல எப்படியும் வந்துருமே குண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நான் எஸ்ஐ, நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு அதுல இருந்து உங்களை காப்பாற்ற தெரியாதா, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, நீங்க இங்க வரவும் இல்லை, நீங்க கேபியை பார்க்கவும் இல்லை, கேபியை நீங்க கண்ணால ஷூட் பண்ணவும் இல்லை, இது எதுவுமே நடக்கல, இவர் வந்து அவர் மேல இருக்கிற தப்ப உணர்ந்து அவரே மலை மேல இருந்து குதிச்சு இறந்துட்டாரு, சூசைட் அட்டம்ப்ட்னு சொல்லி முடிச்சிடலாம், அவ்வளவுதான், நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வா வந்து அப்பா நல்ல ஜாக்பாட் தான் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்க மாமான்னு நடிச்சுக்கிட்டே வந்து கூட்டிட்டு போறாங்க சரச்சந்திராவை. உடனே இவங்க வந்து அடுத்து போலீஸு அந்த போஸ்ட்மார்ட்டம் செக் பண்ற டாக்டர் எல்லாரையும் வந்து ஃபோன் பண்ணி எஸ்ஐ சூர்யா வர வைக்கிறாங்க. உடனே இவங்களும் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் எடுத்து போறதுக்கு அங்கே சுற்றி ஏதாவது க்ளூ இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அவரை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போறாங்க, இங்க கேபியை கொண்டு போறாங்க, அவர் இறந்துட்டாருன்னு. அந்த எஸ்ஐ சூர்யா வந்து இப்போ அவங்க முதல்ல போஸ்ட்மார்ட்டம்க்கு எல்லாம் கேபியை எடுத்துட்டு போயாச்சு, இப்போ வந்து மீராக்கு கால் பண்ணணுமே, அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு
மீராக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுல அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க மீரா. உடனே மேடம் நான் தான் எஸ்ஐ சூர்யா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க அண்ணா இன்னும் வீட்டுக்கு வரல, வெளியே போயிருக்காங்க, அண்ணா வந்தோன்னு உங்களுக்கு கால் பண்ண சொல்லவா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அங்க இருந்து. உடனே இல்ல மேடம் நான் உங்ககிட்ட தான் பேசுறதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னாங்க. ஏன் கிட்டயா அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க. கேபி இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்றாங்க. கேபி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி மலை மேல இருந்து குதிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நோ அப்படி இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, இதை நான் நம்ப மாட்டேன், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. மேடம் நீங்க இல்லைன்னு சொன்னாலும் இதுதான் உண்மை, அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி அவர் பாடியை நாங்க இப்ப போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க இதை கேட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனை கீழே போட்டு மயங்கி விழுந்துடுறாங்க வீட்லயே மீரா. இது அதுக்கடுத்து யாருமே வீட்டுல இல்ல, மீராவோடையும் யாரும் பார்க்கவும் இல்லை. இங்க ககன் வீட்டுல பார்த்தா பூமி வந்து அவங்களோட இது முதல்ல கல்யாண மேடையில ஒரு ப்ளூ கலர் சாரி இருந்தாங்களா அந்த போட்டோவும், அதுக்கடுத்து சும்மா இவங்களே வந்து அருந்ததி பாக்குற மாதிரி கிராபிக்ஸ்ல எடிட் பண்ணி வால்ல ஏதாவது ஹால்ல வந்து தொங்க விட்டுருக்காங்க செவத்துல 2 போட்டோவை. உடனே ககன் வந்து இதை பார்த்தோம்னா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னது யார் இதை மாட்டினது, அம்மா பூர்ணி சிவா இங்க வாங்க, யார் இந்த போட்டோ இங்க மாட்டினது, யாரு கேட்ட மாத்தீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் அப்படி வருது. நான் அவளுக்கு தாலியே கட்டலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரு என்கிட்ட கேட்காம யார் இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து பூமி மாடியில இருந்து வராங்க. நான் தான் இந்த போட்டோவை மாட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நான் எப்போ உனக்கு அருந்ததி காட்டினேன், இது எப்படி இந்த போட்டோ வந்துச்சு அப்படின்னாங்க. அதுவா மாமா, நம்ம கல்யாணம் தான் யாருமே பார்க்கவே இல்லை, எந்த ஞாபகமும் எனக்கு இல்லவே இல்லை, அதனால நானே கிராபிக்ஸ்ல ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அப்படின்னா. அதுக்கடுத்து ககன் சொல்றாரு, பாத்தீங்களாமா இவ எவ்வளவு கில்லாடின்னு பாருங்க, யாராவது கல்யாணத்து கிராபிக்ஸ்ல கொண்டு வருவாங்களா, இதுல இருந்தே தெரியல இவ ஒரு பொய்க்காரி, இவ ஒரு மாயக்காரின்னு, இவ சொல்றது எல்லாமே போயின்னு, இப்ப மாதிரி நம்புங்கம்மா, நான் இவ கழுத்துல தாலியும் கட்டல ஒண்ணு கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து கீழே உடைக்கிறாரு. ஆனா இவங்க வந்து லேமினேட் தான் பண்ணியிருக்காங்க, அதை வந்து உடையவே இல்லை. அதுக்கடுத்து நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதாமாமா, நான் அதை லேமினேட் தான் பண்ணிருக்கேன், அது உடையலை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் எடுத்து பாக்குறாரு அது உடையலன்னு சொல்லிட்டு திரும்ப அதை முதல்ல வீட்டுக்குள்ளதான் போட்டிருப்பாரு ஹால்ல, திரும்ப அதை எடுத்துட்டு போய் வாசல்ல கொண்டு போட்டுருவாரு. உடனே பூமி அதை எடுத்துட்டு வந்துட்டு இவரு இப்ப என்ன பண்றது, எனக்கு என்னோட ஞாபகமா இருக்கட்டும் தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பூமி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து நான் இதை என் பெட்ரூம்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா சொல்றாங்க, ஆல்ரெடி ககன் கோவத்துல இருக்காமா, நீ வேற இப்ப ஏதாவது பண்ணி இன்னும் பிரச்சனை ஆக்காத, கொஞ்ச நாள் கழிச்சு இதை மாட்டிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாரு நானும் தான் பாக்குறேனே, உங்க பிள்ளைக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களாத்த, இது என்னோட ஆசை, நான் பண்றேன், இதுல அவங்களுக்கு என்ன வந்துச்சு, நான் இது எப்படியும் போய் நான் என் பெட்ரூம்ல போட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமி வந்து அந்த போட்டோவை எடுத்துட்டு போறாங்க. இங்க வந்து சரி அப்பதான் வீட்டுக்குள்ள வராரு. மீரா வந்து இப்படி மயக்கம் போட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ பிந்து எங்க போனடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்சோன்னா அம்மா என்னமா ஆச்சு, ஏமா இப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு டே சரின்னு அழுகுறாங்க. அழுதுட்டு உங்க அப்பா செத்து போயிட்டாராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே சரி வந்து ஷாக் ஆயிடுறாரு. பிந்து வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா அப்பாக்கு என்னமா ஆச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சூர்யா கால் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற இதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் சரச்சந்திரா வந்து வீட்டுல உண்மையை சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையை சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கேபி வந்து உயிர் பிழைப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கேபி உண்மையா இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை முதல்ல லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹை பட்டனையும் மறக்காம தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.